ஒரு மக்களுக்கான ஒரு அரசியலை நீங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறீங்க. அரசியலே மக்களுக்கானதுதான். 2016 இருந்து 2026 வரைக்குமான கால தாமதம் மண்ணின் மைந்தன் இங்க வர்றதுக்கு கூண்டுகளே இருந்து குவிட்டேன். ஒரு தடவை கோவரத்தில் ஏறி குவிட்டேன்னா இந்த சேவலின் கோவலை யாரும் நிராகரிக்க முடியாது. உங்களுக்கு புரியுது? அது எப்படி அரசு வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நாம் தமிழர் கட்சி மேல வைக்கப்படுது. கேரளான்னு வரும்போது அங்க வேலை அவனுக்கு கொடுத்துரு, ஆந்திரான்னு வரும்போது அந்த மாநிலத்துக்காரனுக்கு வேலையில முன்னுரிமை கொடுத்துரு. இங்க அப்படித்தானே சார் இருக்குது சார்? இல்ல, யார் சொன்னது? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் காரைக்குடி சட்டமன்ற வேட்பாளருமான செந்தமிழ் சீமான் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. அவங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல் இணைந்திருக்கு. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லமா இருக்கேன். தேர்தல் இன்னும் 2 நாள் தான் சார் இருக்கு. மக்களை சந்திக்கிறீங்க, களத்துக்கு போறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது நாம் தமிழர் கட்சிக்கு, குறிப்பா உங்களுக்கு சார்? மின்சாரம் இல்லாத கிராமத்துக்கு நீங்க மாவு அரைக்கிற இயந்திரம், மசாலா அரைக்கிற இயந்திரம், இந்த மிக்சி கிரைண்டர்லாம் இலவசமாக கொடுத்து என்ன பயன் இருக்கு? அப்படி இப்போ இதில் அப்போ ஒரு வழியா இருக்கும். என்னடா இன்னும் பிரச்சனைகள். இதில் என்னன்னா பிரச்சனைகளை தந்தவங்களுக்கே திருப்பி என் மக்கள் வந்து அதிகாரத்தை கொடுக்கறதா கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. மற்ற கட்சியுடைய தலைவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தொண்டர்களை தொண்டர்கள் தோழர்கள் அப்படிங்கிற விஷயங்கள்ல காயின் பண்ணுவாங்க. நீங்க தாய் தந்தைகளின் பாட்டம் பூட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் தம்பி தங்கைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றீங்க. அது ரொம்ப கனெக்டடா இருக்கு சார். அது எப்படி சார் மக்கள்கிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க சார்? நாங்க ஒரு பேரன்புக்கார ஒரு இனம். இது 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 ஒரு இனம். அது எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தான். எங்க பாட்டியை வேலுநாச்சியார் வீர பேரரசி அப்படின்னு கட்டமைக்க வருவான். நான் எங்க பாட்டின்ட்டு போயிடுவேன். அது முருகன் தமிழ் இறைவனம், அதெல்லாம் சரிதான். ஏன் முப்பாட்டேன் அப்படின்னு அதுல அது எடுபடாம போயிருது. 2016 கடலூர் சட்டமன்றத்தில் நீங்க போட்டியிடுறீங்க. 2021 திருவொற்றியூர். மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் காரைக்குடியில இந்த வருஷம் போட்டியிடுறாரு. 2016 இருந்து 2026 வரைக்குமான கால தாமதம் மண்ணின் மைந்தன் இங்க வர்றதுக்கு ஆனா அங்க நிக்க பெரிய காரணம் நச்சு ஆலைகள் எங்கெங்க கடலோர பகுதியில் தான் அதிகமாக நடுவாங்க. குறிப்பா எண்ணூர், திருவொற்றியூர்ல நின்னது காரணம். அங்க நான் நின்னா என்னுடைய குரல் பெரிய அரணா காக்கும்னு தான் நான் போனேன் கடலூருக்கு. அங்க சைமா, சிப்காடு, ஏகப்பட்ட தொழிற்சாலையில என் நிலம் நீர் எல்லாம் நஞ்சாயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நீருக்குள்ள யுரேனியம் கலந்து. அது மாதிரிதான் எண்ணூரும். அந்த 2 இடத்துல நின்னேன். அது அதனால நின்னா நான் மக்களுக்கு கடத்தி பார்த்தா அது சரியா போகல. உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய தலைமைகள் பணம் அப்ப இப்ப அதனால அடுத்த முறை திருவொற்றியூர் நின்னேன். முதல்ல இங்க ஒரு இடத்துல நின்னா இந்த சாதிக்காக நிக்கிறாரு, ஊருக்காக நிக்கிறாரு அப்படின்னு வரும். சொந்த அந்த இடம். ஒரு பொது தலைவனா வரணும், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் ஒரு தலைமையா நம்ம வரணும். மொழி, இனம், நாடு, மக்கள் நலன், காடு வளம் அப்படி நிற்கும் போது ஒரு பகுதியில் நின்றக்கூடாது. அதனால அந்த 2 தொகுதியில் அதுக்கு முன்னாடி நின்னேன். இப்ப காரைக்குடி எனக்கு எந்த அடையாளத்தையும் மேல சுமத்தாது. ஒரு இடத்துல சுமத்துறாங்களே. இல்ல இந்த சாதிக்காக நிக்கிறாரு, இல்ல வெளியூர்காரர் அப்படின்னு எதிர்க்கட்சியெல்லாம் சொல்றாங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்றாங்க. அது அவர் தெரியாம சொல்றாங்க. அது அவங்களுக்கு புரியல, அரசியல் புரிதல் இல்லாம. அப்படி இல்லை, நான் போய் ஆந்திராவில் நின்னாது, கேரளாவில் நின்னா சொல்லலாம். இது ஏன் நாடு, இது என் மண். இப்ப சகோதரர் ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் போட்டிட்டாங்க. அவருக்கு எங்க வீடு இருக்கா, வாக்கு இருக்கான்னு கேட்டா பதில் இல்லை. அவருக்கு பிறகு அவர் சகோதரி நின்னாங்க பெரியங்க, வாக்கு இருக்கான்னு இல்லை. இவங்க அப்பா மகாராஷ்டிரால மாநிலங்களுக்கு போனார், அங்க வீடு இருக்கா, வாக்கு இருக்கு. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப மேலூர்ல காங்கிரஸ் கட்சி ஒருத்தர் நிறுத்தி, அவர் காஞ்சிபுரத்துக்காரு, இங்க நிறுத்திருக்கீங்க. அப்ப அவருக்கு அங்க வீடு இருக்கா, அங்க வாக்கு இருக்கா? அப்படி பேசுறவரு இந்தியா ஒரே நாடு, ஒரே அப்படி பேசக்கூடாதுல்ல. நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல சில விஷயங்கள் யதார்த்த வாழ்க்கையில நடைமுறையில சில முரண்களை கொண்டு வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. பொதுவா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு, மாடு மேய்க்கிறவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி அரசு வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நாம் தமிழர் கட்சி மேல வைக்கப்படுது. இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது சார்? மாதவரம் சென்னையில் என் தாத்தன் காமராஜ்
பால் பண்ணை கொண்டு வந்தார். அதுல வேலை பார்த்தவங்களாம் என்ன வேலை பார்த்தாங்க? மாதவரம் பால் பண்ணை நடந்துச்சு. அதுல வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க என்ன வேலையில் இருந்தாங்க? அரசு வேலையில் இருந்தாங்க. விலங்கியல் மருத்துவர் இருக்காங்களே, வெட்டினரி டாக்டர்ஸ், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? ஆடு மாட்டுக்கு கோழிக்கு வைத்தியம் பார்க்குறாங்களா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? அரசாங்க வேலை. ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தாலப்பேன் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடாது. பொருளாதாரம் எங்க இல்லாதுன்னு தெரியாது, புரிதல் இல்லாது. சீமான்னு சொல்றதுனால புரட்சியாளர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை எல்லாம் அரசு தன்வயத்து வச்சுக்கணும். பெரும் முதலாளிகள் தேவைக்கு அதிகாரம் வச்சிருக்க இடங்களாக எடுக்கணும். அரசு வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும். அரசு பணியா மாத்தணும். என் கனவு இல்ல, அது நிறைவேறாத கனவுன்னு சொல்லியிருக்கல. இப்போ இந்த அரசுகள் இப்ப கூட அறிவிச்சிருக்கு, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு மாடு, நாட்டுக்கோழி கொடுத்ததெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அம்மா ஜெயலலிதா கொடுத்தாங்க, ஐயா கருணாநிதி கொடுத்தாங்க. இப்ப என் தம்பி விஜய் கூட 2 லட்சம் ஏழைகளுக்கு ஆடு மாடு கொடுப்பேன்னு இருக்கல. ஏன்னு கேளுங்க, வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்தா வறுமை போயிருங்க. அதான்டா நானும் சொல்றேன். வீட்டில் வளர்த்தா வறுமை போகும், வீட்டோட வறுமை. நாட்டில் வளர்த்தா நாட்டோட வறுமை போயிடும். என்னோட ஒயிட் ஸ்கேல் இது புரியாம எனக்கு பேசிட்டு. பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி இருக்கு, சாராயம் 50,000 கோடி. சாராய கடையில டாஸ்மார்க்ல வேலை செய்யறான்ல, அவன் என்ன வேலை பார்க்கறான்? அரசு வேலை. அரசு சாராயம் ஊத்தி கொடுக்கறவன் அரசு வேலை பார்க்கலாம். வேளாண்மை செய்யறவனும் ஆடு மாடு வளர்க்கிறவன் நாட்டுக்கோழி வளர்க்கிறவனும் அரசாங்கம் வேலை பார்க்க கூடாது. பால் வளத்துறைக்கு அமைச்சர் போடுறாரு. அமைச்சர் அரசாங்க அமைச்சர் தானே. பால் இருக்கு, வளமுங்க. கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சர் போடுறீல, அந்த அமைச்சர் என்ன வேலை? அரசாங்க அமைச்சர். கால்நடைங்க யார்கிட்ட பதில் இருக்கு? பால் இருக்கு, பால் வளத்துக்கு துறை இருக்கு, பால் இருக்கு, வளம் எங்க? ஆந்திராவில் இருக்கு. ஏன் ஆடு மாடு வளர்க்குது அவமானம் உனக்கு? அப்படின்னா நீ சீமான அவமானப்படுத்தல, என் கிருஷ்ண பரமாத்மாவை, எங்க இயேசுவை, எங்க நபிகளை நீ அவமானப்படுத்துற. ஏன்னா 3 பேர் மேய்ச்சிருக்காங்க. ஆடு மாடும் விலங்கு இல்ல, மொபைல் பேங்க், நடமாடும் வாய்ப்பாகுங்கிறான் உலக பொருளாதார மேதபுரம். ஒரு ஆடு 1 லட்சம், 10 ஆடு 10 லட்சம். நிலையான வைப்பு தொகை, பிக் பிக்சட் டெபாசிட். புரிஞ்சுதா? பால் இருந்தா ஒரு நாடு பசியை சந்திக்காது. இவன் அழுக்கு துணியை போடுவான், வெளுத்து தர என் சொந்தத்தை தாழ்ந்தவன்பான். அழுக்காக்குன நீதாண்டா தாழ்ந்தவன், வெளுத்து சுத்தம் பண்ணி தரவன் உயர்ந்தவன். உங்களுக்கு பால் விற்கிறவன் பால்காரன், காய்கறி விற்கிறவன் காய்கறிக்காரன், கீரை விற்கிறவன் கீரைக்காரன், துணி விற்கிறவன் துணிக்காரன், குப்பையை போடுறவன் தானே குப்பைக்காரன், குப்பையை அள்ளி சுத்தம் பண்றவன குப்பைக்காரன்பான். இப்போ இவன் என்ன பண்ணலாம்? அது மாதிரி ஆடு மாடு மேய்க்கத்தல்லாய்க்கு, பன்னி மேய்க்கத்தல்லாய்க்கு, கழுதை மேய்க்கத்தல்லாய்க்குன்னு. கழுதை பால் 1 லிட்டர் பால் எவ்வளவு? 5000 7,000 வரை உலக சந்தை மதிப்பு. உலகத்திலே அதிக விலை போற பாலாடை கட்டி கழுதை பால், சீஸ். கழுதை சிறுநீர், கழுதை எரு, கழுதையுடைய பால் அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது. அழகு சாதன பொருள்கள் உலகத்தில் தயாரிக்கிறதுலே கழுதை பால்ல தான். உலகத்திலே அதிகமாக மக்கள் விரும்பி சாப்பிட்ற கறி மாட்டுக்கறி இல்லை, பசு மாட்டு ஆட்டு, இந்த மாட்டுக்கறி இல்லை, எரும மாட்டுக்கறி. விரும்பி சாப்பிட்ற பால் எரும பால். சரவண பவன்ல இப்போ அந்த தேநீர் குடிக்க எல்லாரும் போவாங்க. அவர் பயன்படுத்தின பால் எரும பால் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கருப்பா இருக்கு. எரும மேய்க்கத்தலைக்கு, பன்னி மேய்க்கத்தலை. ஒரு பன்னி 50,000. என்னையே உங்களை யாராவது 50,000 கொடுத்து வாங்குவாங்களா? இப்போ இது பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம உளவியலா நோயாளியாக்கி ஆடு மாடு தான் மேய்க்கத்தாய், அதுதான் மேய்க்கணும். பிரதமர் பேசுறாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. இந்தியா அதிகமாக அந்நிய செலவணி ஈட்டுத, வருவாய் ஈட்டுகிறது மாட்டுக்கறி ஏற்றுமதியில். இந்தியா அதிகமாக பொருளாதாரம் ஈட்டுறது பால் ஏற்றுமதியில். பிரேசிலுக்கு நமக்கு சண்டை. ஒன்று பால் ஏற்றுமதியில் அவன் 1 இருப்பான், நம்ம 2 இருப்போம், இல்லை நம்ம 1 இருப்போம். போட்டி நடக்குது. பாலையும் கரும்பையும் வச்சு அவன் பொருளாதாரம். டைரி டேல பால் நாளில் பிரதமர் பேசுறாங்க, பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கு, அதிலே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். நான் இது 2ஐயும் என்னுடைய காணொலியில் அவர் பேசுறதையே போட்டு காமிட்டேன். டேய்,
கழுதை வளர்க்கறதுக்கு 50 லட்சம் மானியம் கொடுக்கறோம்னு இந்திய அரசு அறிவிச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது சார். உளவியலா என்னைய நோயாளி ஆக்கினவன். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ்ல என்ன இருக்கு? அது ஒரு சனியை பிச்சை விடுகொள்ள லாய்ப்படாது. இப்படி பேசி என் மொழியை விட்டு வெளியேற்றினவன் என்னை உழைப்புல விட்டு வெளியேற்ற வேளாண்மை படிக்காதவன் செய்கிற தொழில். ஆடு மாடு வளர்க்குறது படிக்காதவன் செய்கிறது. இந்த இதெல்லாம் படிக்காதவன் செய்கிறதுன்னு. தாயின் மாரில் பால் மட்டும்தான் நான் குடித்தேன். எனக்கு கழிவு வந்தது. கரும்பு சாரோ பழச்சாரோ இளநீரோ எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் வரும். அப்போ பால் முழு உணவு. பால்னா வெறும் பால் இல்லை, பாலாடை கட்டி, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இத்தனை சண்டை, மாட்டுக்கறி, மாட்டுத்தோல் விளங்குது. நான் ஒன்று கேட்குறேன், சந்திர மண்டலத்துக்கு சந்திரனை அனுப்புங்க, சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு என் சம்சாரி தான் தரணும். விண்வெளிக்கு நீ விண்கலத்தை ஏவலாம், விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் தரணும். சாஃப்ட்வேரில் வேலை செய்யலாம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். எதை நீ டவுன்லோட் பண்ணலாம் உன் லேப்டாப்பில், ஒரு செல்ஃபோனில். 1 லிட்டர் தண்ணி ஒரு சாப்பாடை டவுன்லோட் பண்ண முடியாது, ஆர்டர் பண்ணணும், ஒப்பந்தம் பண்ணணும். கடையிலிருந்து வரும். கடைக்கு அரிசி பருப்பு சோறை யார் கொடுப்பா? அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலையே சிந்திப்பான், தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை சிந்திப்பான். நான் அடுத்த தேர்தலை சிந்திக்கிற அரசியல்வாதி இல்லை, அடுத்த தலைமுறை சிந்திக்கிற தலைவனா இருக்க ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு 10 ஆண்டு இருந்ததுன்னா இன்னைக்கு கல்வியில முதலிடத்துல பின்லாந்து இருக்கு, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். 10 ஆண்டு கழிச்சு பின்லாந்துல ஒருத்தன் சொல்லுவான், உலகத்தரத்துல கல்வியில தமிழ்நாடு இருக்குன்னு நான் சொல்ல வைப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு சொல்ல வைப்பேன். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு அமைக்கிறோம் அப்படின்னும் போது மத்திய அரசுடைய ஒரு இணக்கமான போக்கு, மத்திய அரசுடைய ஹெல்ப் இல்லாம, அவங்க கிட்ட இருந்து ஒரு நிதி இல்லாம நம்மளால தண்ணீராய் செஞ்சிட முடியும். இல்ல இட்ஸ் ராங், இட்ஸ் வெரி ராங். இது பேசிக்கலி ராங். மத்திய அரசு தான் மாநில அரசுகளோட இணக்கமா இருக்கணும். நான் வந்தா என்னோட இணக்கமா, 2 பேருக்கும் அது பொருந்தும் சார். நான் வந்தா என்னோட இணக்கமா இருக்கும். அது ஓகே, என்கிட்ட கேட்கும், என்னை கன்சிடர் பண்ணும், என்னன்னு கேட்கும். ஏன்னா மத்திய அரசு கிட்ட எதுக்கு நான் இணக்கமா இருக்கணும்? ஒரு காரணம் எதுக்கு இருக்கணும்? நிதிக்கு. உனக்கு ஏது நிதி? உனக்கு ஏது நிதி? மாநிலங்களின் நிதி தான் அரசுக்கு நிதி. அப்புறம் நீ என்ன கவர்மெண்டா கந்தி வெட்டி கிடையா? நீ என்ன நடத்துற? அரசு நடத்துறியா, பேங்க் நடத்துறியா? வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு இவ்வளவு, என்கிட்ட 1 ரூபா எடுக்கிற 30 காசு கொடுக்குற. பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா எடுக்கிற 3 ரூபா 30 காசு கொடுக்குற. அப்படின்னா என்னது? என்ன நீ பண்ணிட்டு இருக்க? நீ வரியெல்லாம் எடுத்துட்டு போனேன். நான் கேட்கிற ஒரு கேள்வி, மாண்புமிகு அம்மா நிர்மலா சீதாராமனுக்கே நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். அம்மா இதை கவனிப்பாங்க. நான் கேட்கிறேன், அம்மா நாடெங்கிலும் வர்ற சரக்கு மற்றும் சேவை வரியில வருவாய்ப்பு இருக்க எவ்வளவு? ஒரு தடவை நிதிநிலையில படிங்க, எவ்வளவு? அந்த நிதியை வைத்து மக்களின் நலத்திட்டத்துக்கு இப்படி பிரிச்சு அனுப்புறேன். அந்த திட்டம் என்ன? ஒன்றும் இல்லை. இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது, இவ்வளவு வரி, நேரடி வரி, மறைமுக வரி, அது போக அமலாக்கத்துறை சோதனை, அது போக வருமான வரித்துறை சோதனை, இடி ரைடு ஓட்டெல்லாம் பணம் வாங்கியிருக்கீங்க. 7 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? இவ்வளவு வருவாய் வருது இல்ல, அந்த கடன் எதுக்கு வந்தது? இப்ப எனக்கே மின் கட்டணம் உயரம், சொத்து வரி, பத்திரப்பதிவு எல்லாம் ஐயா ஸ்டாலின் அரசு எடுத்துக்கிச்சு திமுக. அப்புறம் ஏன் 10 லட்சம் கோடி கடன்? இந்த 5 ஆண்டுல மட்டும் 5 லட்சம் கோடி கடன் ஏன் வந்தது? அப்போ நீங்க எனக்கு காரணம் சொல்லு. நாங்க ஒரு இது சொல்றோம், மத்திய அரசுன்னா உனக்கு உங்களுக்குன்னு அதிகாரத்தை, நிர்வாகத்தை பரவலாக்கு, குவிக்காத. உனக்கு நிதி எதுக்குன்னு நீங்க சொல்லு, நாங்க தாரோம். எதுக்குன்னு சொல்லு. முதலாளிகள் கடன் பெற்ற 1 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ற, விவசாயி பெற்ற கடனுக்கு வீட்டை சப்தி பண்ற, நிலத்தை சப்தி பண்ற, டிராக்டர் எடுத்துட்டு ஓடுற. என்ன எதுக்கு காசுன்னு சொல்லுங்க, மாநிலம் வரியை கட்டிடுவோம். இப்ப நீட்டு என்னை பாதிக்குது, நான் போராடுறேன். எதிராக ஒரு மசோதை கொண்டு வந்தா நீ அந்த கையெழுத்தை ஆளுநர் போடணும்னா ஒரு நியமன உறுப்பினருக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுக்கிற. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குன்னா எங்கடா இருக்கு மக்களாட்சி, எங்கடா ஜனநாயகம்னா பதில் சொல்ல மாட்டேன். நீ வாக்குக்கு காசு கொடுக்குறியா இல்லையா? அங்கீகரிக்கிற. உன் தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்குது. டோக்கன் 8000 10,000 நீங்க பிஜேபியே அறிவிக்குது. பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரோட சேர்ந்து வங்கியில 10,000 போட்டுதான் நீங்க வென்றீங்க. அப்போ ஜனநாயகத்தை காப்பாற்ற உன்னை நம்பி நான் எப்படி நிக்கிறது? பணம் கொடுக்கப்படுற இடத்துல, வாக்குக்கு பணம் கொடுக்கிற இடத்துல மாண்புமிக்க ஜனநாயகம் கொல்லப்படுது. கேடு கட்ட பணநாயகம் பள்ளியிலிச்சு. உண்மையிலுமே ஜனநாயகம் கொல்லப்பட்டிருக்கா சார்? ஜனநாயகன் அது தெரியல. அது என் தம்பி
அவ்வளவு தூரம் விட்டுருக்க கூடாது. இப்ப இத்தனை வருஷமா நாம் தமிழர் கட்சி வந்து சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஓட் பேங்க் அப்படிங்கிறது விஜயுடைய அரசியல் வருகைக்கு அப்புறமா அது அப்படியே அங்க டிரான்ஸ்பர் ஆகும். இளைஞர்களுடைய ஓட்டுகள் அண்ட் மற்ற கட்சியுடைய ஓட்டுகள், குறிப்பா நாம் தமிழர் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட ஓட்டுகள் அப்படியே அங்க டிரான்ஸ்பர் ஆகும்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப கூட்டணி ஒரு விஷயத்துல ஒரு முரண் இருக்கு அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுதா? ஏன் நீங்க கூட்டணி அமைக்கலாமா வேண்டாம்? தம்பி விஜய் அவர்கள் வந்தது வந்து என்னை வந்து பொழுதுபோக்கு தளத்தில் தேடினவன்ல, என்னை தேடினவன் போராட்ட களத்தில் தனக்கானவனை தேடின எங்கூட காத்தடிக்கிற திசையெல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல என்னுடைய வாக்காளர். புயலே அடிச்சாலும் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடுவாங்க. என்னை தேடுறவன் ஒரு சாதாரண மகன். நான் எனக்கு திரை கவர்ச்சி இல்லை, வாரிசு இல்லை, பெரிய பெரிய தலைவர் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஊடக ஆதரவு எல்லாம் பெருசா இல்லை, சாதாரண மகன். அப்போ என்னை ஏன் தேடுறான்னா, என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, அது பாதுகாக்கப்படணும், என் வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு, மீட்டு உருவாக்கப்படணும், என் காடு வளம், என் கனிம வளங்களாக களவுது, அது பாதுகாக்கப்படணும், குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, பார்க்க வேலை, எரிக்க தடையற்ற மின்சாரம், எனக்கு சுவாசிக்க நல்ல காத்து, விஷமில்லாத உணவு, இதெல்லாம் வேணும்னு ஒருத்தன் தேடுறாமத்தில அவன் என்னை என் கையை பிடிப்பான். உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும், எப்பவுமே இதெல்லாம் மயக்கம், சாதி மயக்கம், மத மயக்கம், சாராய மயக்கம், திரை மயக்கம், இந்த மயக்கங்களில் போய் சிக்கிக்கிட்டு நம்ம அரசியலை கட்டமைக்க முடியாது. என்னுடைய பாதை சரியானது, என்னுடைய பயணம் தெளிவானது, என்னுடைய இலக்கு குறித்தாகிவிட்டது, எங்கள் உழைப்பு கடுமையானது, அதனால் வெற்றி உறுதியானது. ஆனா வெற்றி தள்ளி போடப்படலாம், எத்தனை தொகுதிகள் ஆனா தள்ளி போடப்படலாம், ஆனா யாராலும் தடுத்து விட முடியாது. நம்ம ஒரு தேர்தலுக்கும் சின்னங்கள் மாறுபடும் போது நம்மளுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல அடி வாங்குதுன்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக இருக்கும். ஆனாலும் நான் சின்னத்தை நம்புறேன் இல்ல, என் எண்ணத்தை நம்புறேன். குக்கர் ஒரு நேரத்தில் ஐயா தினகரனுக்கு இல்லை, போட்டி இல்லாதனால கூட்டணி வச்சோன்னா அதே குக்கரை கொடுத்துட்டீங்க. மிதிவண்டி சைக்கிள் ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு இல்லை, கூட்டணி வச்சோன்னா கொடுத்துட்டீங்க. அப்போ எங்க உங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்? மாம்பழத்தை எங்க ஐயா கூட்டணி வச்சோன்னு அவர் கொடுத்துட்டீங்க, அன்புமணியை கொடுத்துட்டீங்க. அப்ப இதுல இருந்து உங்ககிட்ட ஜனநாயகம் இல்லை, சம வாய்ப்பும் இல்லை, சம உரிமையும் இல்லை. நீங்க ஜனநாயக எதிரிகள். ஒரு 5 தலைவர்களுடைய பெயர்கள் சொல்றேன், அவங்கள பத்தின ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஒரு வரியில, அவங்க கிட்ட நெகட்டிவா வேணா அவங்க இந்த விஷயத்தை மாத்திக்கலாம் அப்படின்னா என்ன விஷயங்களா இருக்கும்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதாவே பொதுவாக பதவியை தக்க வைக்கணும்னு போராடுதே ஒழிய, நாட்டை 15 ஆண்டுங்கிறது 10 ஆண்டுங்கிறது பெரிய காலம், பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். பட்டினி குறியீடுல நம்ம நாடு பெரிய முதலிடத்தில், பட்டினியில் பல 20-28 கோடி 28-30 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போகுது, வேலை இல்லாதது. பிரதமரே பேசினாங்க, விடுதலை பெற்ற 70 ஆண்டுகால இந்தியா இன்னும் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள்னு. அப்பயே மின்னணு பரிமாற்றத்தை கொண்டு வந்தீங்க, செல்போன் டிரான்சாக்ஷன். மின்சாரம் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவான்? இது கொஞ்சம் மக்கள் நலன் சார்ந்து இயங்கணும். மோடியை ஏன்னா எனக்கு அவருடைய உழைப்பு பிடிக்கும். பதவிக்கு வந்துட்ட பிறகு ஒரு சோர்வு வரும், ஆனா அந்த பதவியை தக்க வைக்க அவர் ஒரு உழைக்கிறாரு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயத்தை மாத்திக்கலாம் அப்படின்னா என்னவா இருக்கும்? அவர்கிட்ட எந்த விஷயமே எனக்கு பிடிக்கல. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட பிடித்த ஒரு விஷயத்தை அவரை மாத்திக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? பிடிச்சது அது ஐயா கருணாநிதி அவர்களும் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்கள், அம்மையார் கனிமொழி, அண்ணா அழகிரி, தம்பி உதயநிதி, ஒரு பண்பு இருக்கும். கட்சி அரசியல் எதிர்ப்பு என்னதான் பேசினாலும் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அந்த விசாரிக்கிற மனித மாண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்கும். அது அவசியம். அது அவசியம். ஒரு விஷயத்தை மாத்திக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம்னா இதுதான், மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கணும். தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட பிடித்த ஒரு விஷயத்தை அவர் மாத்திக்கலாம் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒரு இயல்பான பேசி பார்க்கும்போது நம்ம உறவினர் மாதிரி இருப்பாரு, நம்ம சித்தப்பா பெரியப்பா அப்படி இருப்பாங்க. அப்ப அது கீழ்நிலையிலிருந்து வந்ததுனால தனிப்பட்ட முறையில் அவர் மேல எனக்கு அன்பு வேளாண் மண்டலமா அறிவிச்சாரு. எங்க இறை முருகனுக்கு பொது விடுமுறை, அதுக்கு ரொம்ப போராடினது இதுக்கு முன்னாடி செய்யல. ஒரு இதனால அது நேரடியா 2 பேருக்கும் உணர்வு ரீதியா அது பிடிப்பு இருந்ததுனால டக்குன்னு விட்டாரு. அதுல அது 2ஆம் வரலாற்றுல அவருக்கு ஒரு சாதனை. இந்தியாவை யார் ஆள்றதுங்கிறதுல போய் பாஜக விட்டு வெளியே வந்துட்டு தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு அது கூட்டணி வச்சது. காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு என் நிலைப்பாடு தான் அதுல இருந்தாரு. ஆனா அவர் மாறிட்டாரு.
உடன்பாடில் கூட்டணியில் சேர்க்கறதுல தயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம், அவர் ஒரு விஷயத்தை மாத்திக்கலாம் அப்படின்னா என்னவா இருக்கும்? என்கிட்ட என்னுடைய பலம் பலகீனம் எனக்கு நன்கு தெரியும். என்னோட பலம் வந்து பேரன்பு, பலகீனம் அதுதான். அதனால அண்ணன் பக்கத்தில் உட்காருது, நம்ம விட தோல் மேல் கைவிடுது, சாப்பிடுதுன்னு ஒன்று ரொம்ப சாதாரணமாயிருது. அது ஐயா இறையன்பு சிம்மாசனம், சீக்கிரட் சிம்மாசனத்தில் இருப்பார். ஒரு தகுதி இல்லாதவனுக்கு நீ உயர்ந்த பொறுப்பை நீ கொடுத்துட்டீன்னா அடுத்தவன் குறி நீ இருக்கிற இடமா தான் இருக்கும், அந்த இடத்த தான் குறி வைப்பாங்கிறப்பல. புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரையும் சமமாக இருக்கணும்னு நினைப்போம். அது அந்த நமக்கு கொடுக்குற பேரன்பையும் அந்த உரிமையையும் சரியாக பயன்படுத்தாத போது நான் பலகீனப்படுவேன். அந்த இடம் கொஞ்சம் வலிக்கும். இன்னைக்கு அரசியல்ல புதுவரவா இருந்திருக்கக்கூடிய உங்களுடைய தம்பி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கிட்ட பிடித்த ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை அவர் மாத்திக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? வரணும்னு ஆசைப்படுறாப்புல, முதலமைச்சராக வரணும்னு ஆசை இருக்கு. அதை நம்ம வந்து நானே வரவேற்றதான், அது ஒன்றும் இல்லை. கொள்கையில் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுக்கலை. இலவசம் வேணாங்கிறாரு, திருப்பி அவரே அறிவிக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அது என் தம்பி இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.